ஒரு HTML ஃபைலில் நம்ம CSS அப்ளை பண்ணும்போது இட் மீன்ஸ் we are applying the styles. ஒரு இன்லைன் ஸ்டைல் பண்ணும்போது we are directly applying the styles to the particular element. ஸோ அது ரொம்ப ஈஸி. பட் நம்ம இன்டர்னல் ஸ்டைல்ஸு இல்லை குளோபல் ஸ்டைல்ஸ் இட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணும்போது there is chance of ஒரே ஸ்டைலில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் டேக்கை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தாக்கா அந்த பாடி டேக்கில் இருக்கிற எல்லா பட்டன்ஸுக்குமே அந்த ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகிடும். ஸோ அதனால் we need to write a rule எப்படி நம்ம எந்த டேக்குக்கு அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம இந்த பர்டிகுலர் டேகை நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுறது if you go for internal and external styles. ஸோ இந்த செஷன்ஸில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ CSS selectors, as I mentioned, there are many ways of choosing an ஒரு எலிமெண்ட். ஒரு HTML ஃபைல்குள்ளே பார்த்தீங்கன்னா there are a lot of HTML tags would be there. அந்த பர்டிகுலர் டேக் மட்டும் சூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும், இல்லை குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்குள்ள நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணுன்றதுக்கு தெர் ஆர் மெனி வேஸ். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு 3 வேஸ் நம்ம பார்க்கலாம். அந்த டேக் நேமை சூஸ் பண்ணிட்டு ஒரு பட்டன் டேக் அப்படின்னா அந்த எங்கெங்கெல்லாம் பட்டன் எலிமெண்ட்ஸ் இருக்கோ பாடிக்குள்ளே எல்லா பட்டன் டேக்கும் டேக் வச்சு அப்ளை பண்ணிடலாம் டேக் நேம் கொடுத்தீங்கன்னா. இல்லை கிளாஸ் நேம், ஒரு கிளாஸ் நேம்ஸ் கேன் பி ரீயூசபிள். ஒரே கிளாஸ் நேமை மல்டிபிள் எலிமெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம் வச்சு நம்ம சர்ச் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் நேம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுன்னு சொல்லலாம். அதர்வைஸ் யூனிக்காக ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம போடணும்னா ஐடி. HTML பொறுத்த வரைக்கும் ஐடி இஸ் அன் யூனிக். அது டூப்ளிகேட்லாம் ஆகாது. ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் இருக்க முடியும். ஸோ அதனால் யூ கேன் டிஃபைன் ஐடி to one particular element and you can able to apply the styles to the particular element. That is possible. ஸோ நம்ம கோடில் போய் பார்த்தாக்கா இன்னும் டீட்டெயிலாக புரியும் இதை பற்றி. we will move to the coding section. ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம் CSS selectors. within the CSS selector you can introduce one file CSS selector. வெறும் செலக்டர்னே போடுவோம், selector.html. now I got the file. okay now I got the file. I should be able to see the code. HTML5 கொடுத்துட்டுனா I can get selector demo கொடுத்தாச்சு. you can able to preview it. yes, I can see split screen போட்டாச்சு. so expanded. let me start introduce the styles. let's start from as usual button tag la ஆரம்பிக்கலாம். button tag la like button 1 inline style ஒரு திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். inline style color equal to green. so button ஓட இது green மாதிரி இருக்கு. so I just increase the size with ஒரு 200 pixel, height just ஒரு 50 pixel. okay, so button clear தெரியுது இப்போ. so we will see one by one. I will add one more button. maybe இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன் and put it here, button 2. okay, ஒரு divக்குள்ள போட்டுறேன். div is a parent. so divக்கு okay, div கொடுத்தாச்சு. button id name class name. okay, ஒரு paragraph கொடுத்துடலாமா. ஒரு p tag கொடுத்துட்டு this code is
useful to understand CSS selectors. ஒரு சிம்பிளாக ஒரு லைன் just for demo பர்பஸ்க்காக I created this much content. ரெண்டு இன்லைன் ஸ்டைல் இருக்குது. இப்போ நம்ம மேலே போயிட்டு I add the style tag ஆட் பண்ணிட்டேன். now we are going to add the internal styles. இப்போ இதில் போயிட்டு button ஸோ இப்போ நம்ம இன்லைனில் இருக்க கலர்ஸை நம்ம எடுத்துடலாம். இது ஓவராட்டியும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. width height, otherwise I will copy this entire. அவ்வளோதான். இப்போ inline style apply பண்ணிட்டு we will see how to apply the styles at the page level using internal styles. just button tag போட்டுக்கலாம். பட்டனு ஒரு curly brace ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைல்ஸை உள்ளே போட்டுருக்கலாம். that's it. now I got this alignment எல்லாம் கரெக்டாக இருக்குது. கலர்ஸும் கரெக்டாக வந்திருக்கு. க்ரீனுக்கு பதில் you can add anything like a red மாறுது. ஸோ ஸ்டைல்ஸை you can apply. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we have added styles button. ஸோ இது ஹெட் டேக்கில் போட்டிருக்கோம். ஹெட்டுன்னு சொல்லிட்டாலே இந்த வாட் எவர் we are going to do in the head tag என்டையர் பாடிக்கும் அது காமனாக இருக்கும், ரைட்? ஸோ அது ஒரு ரூலு. அதுக்கப்புறம் நான் பட்டனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் செலக்டட் பட்டன் டேக். ஸோ இந்த பேஜில் எத்தனை பட்டனுக்கு ரெண்டு பட்டனுக்கும் அதே ஸ்டைல் தான் அப்ளை ஆகிருக்கு. சேம் ரெட் கலர் தான் அப்ளை ஆகிருக்கு. விட்த்து ஹைட் தான் சேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஐ வில் ஆட் ஒன் ஐடி. ஏன்னா ரெண்டு பட்டன் இருக்கிறதுனால எந்த பட்டனுக்குன்னு தெரியணும்ல, யூனிக்காக நம்ம கண்டுபிடிக்கிறது ஐடி. ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் BT பட்டன் 1 அப்படியே போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா we'll add the style hash button 1 color green. அவ்வளோதான். ஸோ இதுக்கு க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐடி பட்டன் 1 கொடுத்துருக்கேன், அதுக்கு நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம சொல்லலாம் விட்த்து கொஞ்சம் குறைச்சிட்றேன், 100 பிக்சல் மாற்றிடுறேன், சைஸும் குறைஞ்சிடுச்சு. ஸோ திஸ் ஸ்டைல் இஸ் அப்ளைஸ் டைரெக்ட்லி டு த பட்டன் 1 டேக். ஏன்னா ஐடி கொடுத்ததுனால அந்த ஒரு ஐடி உள்ளதுக்கு மட்டும் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு. இது காமன், மற்ற எல்லா பட்டனுக்கும் இந்த ஸ்டைல் தான் வரும். இப்போ நான் புதுசாக இன்னொரு பட்டன் நான் போடுறேன், பட்டன் 3ன்னு ஒன்று போடுறேன். பட்டன் 3க்கும் காமன் ஸ்டைலில் வந்திருக்கு. ஸோ பட்டன் 2 பட்டன் 3க்கு ஐடி இல்லை, ஸோ அதனால் காமன் ஸ்டைல் வந்திருக்கு. பட்டன் 1க்கு மட்டும் வி ஆடட் ஐடி. ஸோ நம்ம ஐடி பேஸ் பண்ணது பார்த்தாச்சு, ஆல்சோ டேக் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம், ரைட்? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிளாஸு. கிளாஸ் வந்து நம்ம we can mention the class could be like a parent ஒரு பேரண்ட்லேயே போடுறேன். ஸோ கிளாஸ் எல்லாம் ஷுட் ஸ்டார்ட் வித் ஐடி. எப்படி நம்ம ஆஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோமோ கிளாஸுக்கெல்லாம் டாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் அது கிளாஸுக்குன்னு புரியும். பேரண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, பேரண்ட் காலிப்ரஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ பேரண்ட்டு உள்ள கிளாஸ் நேம் எங்கேன்னு தேடும், அதில் போயிட்டு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும். இதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் லைக் width could be ஒரு 500 pixel. okay, height could be 300 pixel. okay, color background color கொடுமா, background color cyan. ஓகே, சியான் வந்துடுச்சு. விட்த்து ஒரு 400 கொடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ கொஞ்சம் தெரியுது நல்லா, ரைட்? பார்டர் கொடுத்துக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். பார்டர் சாலிட். ஓகே, பார்டரும் வந்தாச்சு.
padding கொடுத்தீங்கன்னா ஒரு padding is as I mentioned the box model, it is a gap between the container and the content. So padding ஒரு 20 pixel கொடுக்குறேன். பட்டன் ஒட்டிட்டு இருந்த பட்டன் இப்போது மூவ் டவுன் வித் நம்ம இன்னும் குறைச்சிக்கலாம். இப்போது ரெடியூஸ் வித் 300 கொடுத்தாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு கிளாஸை வச்சுட்டு நான் கொடுத்துருக்கேன். கிளாஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் அப்ளை த சேம் ஸ்டைல் டு அனதர் div ஆல்சோ. வேறு டிவ்க்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு we can apply the same. இந்த இடத்துல கிளாஸு மட்டும் ஐ கிவ் அதே பேரண்ட்டு கொடுத்துட்டாக்கா ஐ காட் ஒன் மோர். கரெக்டாக சேம் ஸ்டைல்ஸிங் அப்ளை ஆகிருக்கு. ஸோ மேபி இதுக்கு மார்ஜின் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மார்ஜின் ஒரு 5 pixel கொடுக்குறேன். கொஞ்சம் கேப் இருக்குது. இதுக்கும் இது 2 சியானில் தான் இருக்குது. ஸோ நவ் we got a 2 div, மேலே ஒன்று கீழே ஒன்று, பிகாஸ் we are using the பேரண்ட்டுங்க. இதுக்குள்ளே ஒரு சாம்பிள்னா செகண்டு டிவ்னு வந்துடுச்சு இப்போது ரைட் சைடில். இது ஃபஸ்ட்டு டிவ், செகண்ட் டிவ். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, we used 2 div tags. For both the div tags we used same class. Understood, right? So this is a reusability. ஒரு இந்த ஸ்டைலை வந்து ரீயூஸ் பண்ணணும்னா, நம்ம இப்போ காமனாக எல்லா பேரண்ட்டுக்கும் இதே ஸ்டைல் தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா கிளாஸில் போட்டுட்டு இந்த கிளாஸை மேலே டிக்ளேர் பண்ணிவிட்டு வில் அப்ளை த ஸ்டைல்ஸ். So that wherever we are using the same class name, that style should be applied. It's very simple and easy, right? So particular ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் வேணும்னா we can put a ID, இல்லை ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸுக்கு காமனான ஸ்டைல்ஸ் வேணும்னா யூ கேன் அப்ளை த கிளாஸ். இல்லை இந்த டேக் உள்ளதுக்கெலாம் ஒரே டேக் நேம் இருக்கிறதுனா சேம் ஸ்டைல்னா யூ கேன் புட் டேக் நேம். ஸோ இன்னும் நிறைய சிஎஸ்எஸ் செலக்டர்ஸில் காம்ப்ளெக்ஸாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் அ வெரி குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் வித். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, so we'll go back to this slide and we'll start the tech byte. So tech byte-ல true false சொல்லணும். நம்ம the tag name based selectors applies styles to all matching tags. எல்லா matching tags apply ஆகும். Is it a true or false? ஸோ இது இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஸோ டேக் நேம் பேஸ் பண்ணி கொடுக்குறது எல்லா டேக்கும் மேட்சிங் டேக்கு போகும். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ ஐடி பேஸ்டு செலக்டர்ஸ் அப்ளைஸ் ஸ்டைல் டு சிங்கிள் எலிமெண்ட் ஆர் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரு ஐடி கொடுத்துட்டாக்கா ஐடி வந்து யூனிக்காக இருக்குமான்னு பாருங்கள். ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் போகும். ஏன்னா ஒரு HTML ஃபைலில் there could be a huge number of elements. So the answer is single element. ஏன்னா ஐடின்னு வந்துட்டுனாலே அது யூனிக்காக தான் இருக்கும், சிங்கிள் எலிமெண்ட்டு. The third tech byte, which type of selector has a better reusability? எதை வந்து அதிகமாக எந்த அப்ரோச்சை ரொம்ப அதிகமாக நம்ம ரியூஸ் பண்ண முடியும்? Is it tag name based or class name based or ID based? So the answer is class name. ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டாக்கா we can reuse it. அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, கிளாஸ் நேம்னு வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு we can use it across elements. div கூட ஸ்பேனு மல்டிபிள் டேக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது ஒரு collection of styles. We can use it anywhere. Okay, so with this we are concluding CSS selectors. So CSS selectors very important. இது ரொம்ப இது கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரீசன் இஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அப்ளைங் ஸ்டைல்ஸ். ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை சர்ச் பண்ணணும், அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட்டை மாற்றினா கூட சிஎஸ்எஸ் செலக்டர்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுறவங்களும் சிஎஸ்எஸ் செலக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர்ஸை யூஸ்டு ஃபார் மல்டிபர்பஸ், நாட் ஓன்லி ஃபார் அப்ளைங் ஸ்டைல்ஸ். இன் தட் கான்டெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். Okay,
That's it. I'm done. Thank you.